உங்களிடம் ஒரு உண்மையை சொல்லி இதை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். எனக்கு அரசியல் வருவதற்கு முன்பு பெரும்பாலும் தேசிய கட்சிகள் என்று சொன்னால் கொஞ்சம் நானும் தூரம் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண விவசாயினுடைய மகன். காரணம் 1965 ஏற்பட்ட குளறுபடிகள். தமிழகத்தில் ஒரு மொழியை திணித்து அதைத்தான் படிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக மக்களை எல்லாம் கிளர்ச்சி அடைய செய்து மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி பெரும் பிரச்சனை ஏற்படுத்தியிருந்தார். அதனால் தேசிய கட்சின்னு சொன்னாவே கொஞ்சம் ஓரத்திலிருந்து பார்க்குற ஒரு சாதாரண மனிதனாக நான் இருந்து வந்தேன். 2019 மே 31 புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி, அந்த கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கஸ்தூர் ரங்கன் ஐயா, ஐஎஸ்ஆர்ஓவில் பெரிய மனிதராக இருந்தவர், அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட் மோடி ஐயாவுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவில் எல்லாருமே 3 மொழிகளை கற்க வேண்டும். முதல் மொழி நம்முடைய தாய்மொழியாக இருக்கணும், தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் மொழியாக இருக்கணும். 2வது மொழி ஆங்கில மொழியாக இருக்கணும். 3வது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்று மே 31, 2019 கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட். அது மோடி ஐயாவுக்கு வந்தோடனே கேபினெட்டில் மோடி ஐயா வச்சு இது ஏற்புடையது அல்ல, 1965 இதே தான் ஓடிட்டு இருக்கு, 68 புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், 86 வந்த அடுத்த கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், எல்லாத்திலும் இதே பிரச்சனை. ஆனால் நம்முடைய புதிய கல்விக் கொள்கை என்பது மாறுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூன் 3 2019 இந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டை மாத்துறாரு. 3 மொழிகளை கற்க வேண்டும், உண்மைதான். காரணம், உலகம் மாறிவிட்டது, முன்னேறி கொண்டிருக்கிறது, எல்லாரும் நிறைய மொழி தெரிஞ்சுக்கிறாங்க. முதல் மொழி தாய்மொழி தமிழா இருக்கட்டும், 2வது மொழி ஆங்கிலமா இருக்கட்டும், 3வது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்கக்கூடாது. இந்திய மொழிகள்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மொழியை கத்துக்குங்க. அதாவது ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டது கட்டாய ஹிந்தி மொழி. காரணம் 68 அப்படித்தாங்க, அப்ப இருந்த கல்விக் கொள்கை அப்படித்தான், ராஜீவ்காந்தி ஐயா காலத்தில் வந்த 2வது கல்விக் கொள்கை அப்படித்தான். ஆனா மோடி அவர்கள் அதை மாத்தி 3 மொழி கத்துக்குங்க, தமிழ் மொழி கத்துக்குங்க, ஆங்கில மொழி கத்துக்குங்க, பிடிச்ச ஒரு இந்தி மொழியை கத்துக்குங்க, மலையாளம் கத்துக்குங்க, தெலுங்கு கத்துக்குங்க, கன்னடம் கத்துக்குங்க, எந்த மொழி பிடிக்குதோ, ஹிந்தி பிடிக்குதோ அதையும் கத்துக்குங்க என்று சொல்லித்தான் இது வெளியே வந்துச்சு. என்னுள்ள அது தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஒரு மத்திய அரசில் இருக்கக்கூடிய பிரதமர், தமிழ்நாட்டை சாராதவர், குஜராத்தை சார்ந்தவர், 5 ஆண்டு காலம் வெற்றிகரமாக ஆட்சியை நடத்திட்டு 6வது ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கிறாங்க 2019. அந்த மனிதர் எந்த அளவுக்கு யோசிக்கிறாருன்னா, ஹிந்தி தெரியாத மாநிலங்கள் எப்படி யோசிப்பாங்கிறது ஒரு பிரதமர் யோசிச்சு கொண்டு வர்றார். என்னை பிஜேபியில் இழுத்து என்னை ஒரு தொண்டனாக நான் இணைத்து கொண்டதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட இது ஒரு முக்கிய காரணம் என்னுடைய தாய்மொழி தமிழ் மொழிக்கு மோடி ஐயா மரியாதை கொடுத்திருக்கிறாங்க என்பது மிக முக்கியமான ஒரு காரணம். என்னை போல லட்சக்கணக்கான தொண்டர்கள், இளைஞர்கள், சகோதரிகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில நலனை முன்னிறுத்தி அரசியல் செய்ய முடியும், ஆட்சி செய்ய முடியும் என்பதை 11 ஆண்டு காலமாக தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்க என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே பழைய பஞ்சாங்கத்தை அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க. 1965 பஞ்சாங்க மாடல், அந்த பஞ்சாங்கத்தை அப்படியே ஓபன் பண்றாங்க. ஐயோ ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க, நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம். எப்படி ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க? ஹிந்தி மொழியை யார் திணிக்கின்றார்? 3 மொழி படிக்க வேண்டும். காரணம், உலகம் ஃபுல்லா படிக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாருங்க ஐயா. அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் 52 லட்சம், தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் 56 லட்சம். தமிழ்நாட்டில் அரசு பள்ளியை விட தனியார் பள்ளியிலே மாணவ செல்வங்கள் அதிகமாக படிக்கிறாங்க, 4 லட்சம் பேர் அதிகம். தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்கு, சிபிஎஸ்இ இருக்கு, ஐசிஎஸ்இ இருக்கு, ஐபி சிலபஸ் இருக்கு. இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் பேர் சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, ஐபி இதுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி என்றால் குறைந்தபட்சம் 30 லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் 3 மொழி படிக்கிறாங்க. 3 மொழி படிக்கிறாங்க, தமிழ் படிக்கிறாங்க, ஆங்கிலம் படிக்கிறாங்க, 3வது ஏதோ ஒரு மொழியை படிக்கிறாங்க. ஏன் இவ்வளவு பேசுறாரே நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், அவருடைய மகனே தமிழ் மொழிக்கு பதிலாக பிரெஞ்சு மொழியை படிக்கிறாரு பிரைவேட் ஸ்கூல். நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய அவலத்தை நான் சொல்றேன். எப்பொழுதுமே தனிப்பட்ட ஒரு மனிதனை வெளியே கொண்டு வருவது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் இந்த நேரத்தில் நான் பேச வேண்டிய கட்டாயம், அவர் பிரெஞ்சு மொழி படிப்பது தப்பில்லைன்னு நான் சொல்றேன். பிடிச்ச மொழியை படிங்க, 3வது மொழி படிங்க. ஆனா உங்க குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல்ல. இந்த 52 லட்சம் பேர் அரசு பள்ளியில தட்டு தடுமாறி, அதில் லட்சக்கணக்கான மாணவர்கள் வெறும் மரத்துக்கு கீழே வெயில்ல உடைஞ்சு போன ஒரு பிளாக் போர்டை வச்சுக்கிட்டு குறைவாக ஆசையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. இதை எப்படி ஏத்துக்க முடியும்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சு கடைசி திமுக கவுன்சிலர் வரைக்கும் நான் சொல்றேன். நான் யாரும் எடுக்கல, திமுகவுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரைக்கும் குழந்தைங்க 3 மொழி படிக்கிறாங்க.
பிரைவேட் ஸ்கூலுக்கு போறாங்க, படிக்கணும். ஏன்னா அவங்க படிக்கணுமா, வெளிநாட்டுக்கு போகணுமா, நல்லா சம்பாதிக்கணுமா, மல்டிநேஷனல் கார்பரேஷன்ல வேலை பார்க்கணுமா, சிவில் சர்வீஸ்க்கு வரணுமா, அரசியல்வாதிகளாக வரணும். ஆனா அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய 52 லட்சம் மாணவர்கள் நாம் என்ன பண்ணணுங்க, இவங்களுக்கு போஸ்ட் ஓட்டணும். இது அவங்க நோக்கம். தமிழ்நாட்டில் மொழியை வைத்து கல்வியை வைத்து 2 classes ஆஃப் பீப்புள், இரண்டு தரப்பட்ட மனிதர்களை உருவாக்கிட்டாங்க. ஒருவன் மேல மேல போயிட்டு இருப்பான், கல்வி தகுதி குறைவாக கொடுத்து இன்னொரு தரப்பட்ட மனிதன் அவங்களுக்கு நம்ம பணி செய்யணும், கடையில் கை கட்டி நிற்கணும், வேலை பார்க்கணும், கூலி வேலைக்கு போகணும், தோட்டத்தில் வேலை பார்க்கணும். அவங்க ஒரு கம்பெனி நடத்துனாங்கன்னா டயரை உருட்டணும், வீட்டை சுத்தம் பண்ணணும், தெருவை சுத்தம் பண்ணணும், துப்புரவு பணியாளர்களாக வேலை செய்யணும். இதெல்லாம் நாம செய்யணும். ஏன்னா அரசு பள்ளியில் படிச்சுட்டாங்க, அவங்களுக்கு 2 மொழி மட்டும்தான் தெரியும். அந்த 2 மொழியும் உருப்படியா தெரியுதா? அடுத்த கேள்வி. தமிழை வைத்து அரசியலிலே தஞ்சம் அடைந்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ் மொழியை வச்சு பிளப்பு நடத்துறாங்க. அவங்க நிலைமையை பாருங்க. இந்த ஆண்டு 2024 ஏசர் என்கின்ற அமைப்பு ஒரு லேர்னிங் அவுட்கம்ஸ், ஒரு மாநிலத்தில் படிப்பினுடைய தகுதி, கல்வித்திறன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சோதிக்கக்கூடியது. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க நடத்தக்கூடிய ஒரு ஆய்வு. நிறைய என்ஜிஓக்கள் சேர்ந்து அந்தந்த மாநிலத்தில் நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் ஏசர். இதை தாண்டி எந்த ஒரு ஆய்வறிக்கையும் இல்லைங்க சார், இல்லைங்க பெரியவர்களே, தாய்மார்களே. இந்த ஏசர் 2024 பாருங்க, 2ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பேரா கொடுக்குறாங்க. இதை படிக்கணும். எத்தனை மாணவர்கள் 2ஆம் வகுப்பில் படிக்கிறீங்க, எத்தனை மாணவர்கள் இதை 5ஆம் வகுப்பில் படிக்கிறீங்க, எத்தனை மாணவர்கள் 8ஆம் வகுப்பில் படிக்கிறீங்க. அவங்க கொடுத்த அந்த தமிழ் பேராகிராஃப் பாருங்க. ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவரிடம் ஒரு பானை இருந்தது. அதில் அவர் தினமும் வீட்டிற்கு தண்ணீர் கொண்டு வருவார். ஒரு நாள் பானையில் ஒரு ஓட்டை விழுந்து விட்டது. என்ன செய்வதென்று யோசித்தார். அவர் தண்ணீர் கொண்டு வரும் பாதையில் பூ விதைகளை விதைத்தார். அந்த ஓட்டை பானையிலிருந்து ஒழுகிய நீரினால் அந்த விதைகள் செடிகளாக வளர்ந்தன, அழகான பூக்கள் மலர்ந்தன. இதுதாங்க ஐயா பேரா. இதை 2ஆம் கிளாஸ்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக், ஸ்கூல் டெக்ஸ்ட் புக், அதெடுத்து எல்லாத்தையும் படிக்க சொல்றாங்க. 3ஆம் வகுப்புல எத்தனை பேர் இதை படிக்கிறாங்க? 3ஆம் வகுப்புல படிக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்த தமிழ்ல எத்தனை பேர் படிக்கிறாங்க? அந்த ஆய்வறிக்கையின்படி தமிழகத்துல 87% குழந்தைகள் 3ஆம் வகுப்புல இதை படிக்க தெரியல. 87% கிளாஸ் 3 படிக்க தெரியல. இதே உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, பீகார்ல அவங்களுடைய தாய்மொழி ஹிந்தியை குடிச்சு, குஜராத்தியை குடிச்சு படிக்க சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு பேராகிராஃப். ஸோ உத்தரப்பிரதேசில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 27% படிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தங்க? 27% படிக்கிறாங்கன்னா 73% படிக்க முடியல. தமிழகத்தில் 87% படிக்க முடியல. உத்தரப்பிரதேசில் 73% படிக்க முடியல. குஜராத்தில் 75% படிக்க முடியல. மகாராஷ்டிராவில் 63% படிக்க முடியல. பீகாரில் 80% படிக்க முடியல. 3ஆம் கிளாஸ்ல இருக்கக்கூடிய பையங்க அவங்க தாய்மொழியில் ஒரு பேரா படிக்கணும். தமிழகத்தில் 87% குழந்தைகள் 3ஆம் வகுப்புல 2ஆம் வகுப்பினுடைய பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய நாம் படிச்ச இந்த தமிழ் பேராவை படிக்க முடியலைங்க ஐயா. சரி, இதே பேராவை 5ஆம் வகுப்பு குடிச்சு படிக்க சொல்றாங்க. 5ஆம் வகுப்பு அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவனை படிக்க சொல்றாங்க. தமிழகத்தில் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவன் 63% பேர் அது படிக்க முடியும். 5ஆம் வகுப்பு மாணவன். இதை 8ஆம் வகுப்பு மாணவன் கொடுத்து படிக்க சொல்றாங்க. 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்கள் 38% 2ஆம் வகுப்பில் எழுதியிருக்கக்கூடியதை படிக்க முடியலையா? இதான் நீங்க தமிழை வளர்த்துற லட்சணமா? இருமொழி கொள்கை தோல்வி அடைந்து விட்டது நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? இருமொழி கொள்கையில ஜெயிச்சவை யாரு? திமுக காரன். ஜெயிச்சவை யாரு? திமுக கட்சியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஐயா. நீங்க நல்லா ஜெயிச்சிட்டீங்க. உங்க குழந்தைகள் எல்லாம் தனியார் பள்ளி 56 லட்சம் பேர்த்துல எங்கேயோ ஒருத்தரா இருக்கிறாங்க. பிரெஞ்சு, ஜெர்மன், டச் எல்லாம் படிக்கிறாங்க ஐயா. சென்னையில் டச் எல்லாம் இருக்கு. டச்சு மொழியில் படிக்கிறாங்க. அரசு பள்ளியில் இருக்கிறவங்க மேல வரக்கூடாது. They are a class of people who have to work for this particular class. கால் மார்க்ஸ் எப்பவோ சொன்னது தமிழகத்தில் மாற்றி எப்படி இருக்கு பாருங்க. ஒரு தலைப்பட்ட சமுதாயம் மேல் நோக்கி செல்லும், கல்வித்திறன் குறைவாக கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட சமுதாயம் அவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக கீழ் நோக்கி செல்லும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டை தவிர எங்கேயுமே உதாரணம் இல்லை. முதலமைச்சர் வெட்கப்பட வேண்டும். ஒரு பொய்யை சொல்லி பிழைப்பு நடத்தக்கூடிய முதலமைச்சர் வெட்கப்படும். ஹிந்தியை கொண்டு வருகின்றோம் என்று யார் சொன்னாங்க? பிரதமர் மோடி அவர்கள் ஹிந்தியை கொண்டு வர மாட்டோம் என்று சொன்ன பிரதமர் அவர்கள். நீங்க காங்கிரஸோட கூட்டணி 2004 14 அப்ப இந்தியாவுடைய கல்விக் கொள்கை எப்படிங்க இருந்துச்சு? இந்தி 3வது கட்டாய மொழியா இருந்துச்சு. 2019 ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து பிரதமர் அவர்கள் வரைவறிக்கையை மாற்றிய பிறகு
கம்பல்சரி ஹிந்தி கிடையாது, 3 மொழி படிங்க, பிடிச்சத 3வது மொழி. எனக்கு இதை வச்சு அரசியல் கட்சி எப்படியெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்க.